ஹாய், குட் மார்னிங். வாங்கடா, உட்காருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகவே தினந்தோறும் ஜெபத்துல நினைத்துக் கொள்கிறோம். ரைட், ஓகே. என்ன உனக்கு என்ன வேணும்? இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கதை சொல்லணும். சரி, ஒரு கதையை சொல்றேன். அந்த கதை உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் அந்த கதை. ஒரு ஊர்ல என்னது, ஒரு ஊர்ல ஒரு நல்ல அறிவாளி இருந்தானா. அந்த அறிவாளி என்ன பண்ணானா, பக்கத்துல ஒரு ஆளை வச்சுக்கலாம் எப்பவுமே. அவன் வந்து என்ன கேட்டாங்க, சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து, வாங்க நான் வந்து என்னுடைய அறிவு எவ்வளவு அப்படின்னு சொல்றத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 20 ரூபாய் நோட்டு, ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்து பக்கத்து இருக்கிறவன் கையில காட்டி, இவன் சொல்லுவான் பாருங்க, இப்ப இந்த 20 ரூபாய் தான் பெருசுன்னு சொல்லுவான். நான் எதுன்னு கேட்பேன். 20 ரூபாய் சொல்லுவான். 20 ரூபாய் பெருசா 100 ரூபாய் பெருசா? அவன் போய் அந்த பையன் கிட்ட காட்டான். காட்டி, இந்த ரெண்டுல எது பெருசு, 100 ரூபாய் பெருசா 20 ரூபாய் பெருசான்னு கேட்கிறான். உடனே அந்த பையன் என்ன சொல்றான், 20 ரூபாய் தான் பெருசு அப்படின்றான். புரியுதா உங்களுக்கு? 20 ரூபாய் தான் பெருசுன்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ஆளுகிட்ட போய் அதே விஷயத்த சொல்றான். 100 ரூபாய் பெருசா 20 ரூபாய் பெருசா? அவன் சொல்றான் 20 ரூபாய் தான் பெருசு அப்படின்னு சொல்றான். இப்படியே நாள்தோறும் நினைச்சுன்னு இருக்கான். நாள்தோறும் எல்லா கையிலையும் போய் இந்த காரியத்தை சொல்லினே இருக்கான். அந்த பையனை கூடவே வச்சுன்னு இருக்கான். ஓ, அந்த ஒருவர் பார்த்து கேட்டாராம், டேய் இங்க வாடா, 20 ரூபாய் பெருசா 100 ரூபாய் பெருசாடா? 100 ரூபாய் தான்டா பெருசு, ஏன்டா 20 ரூபாய் பெருசு 20 ரூபாய் பெருசுன்னு சொல்லி நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் என்ன சொன்னாராம், இல்ல 20 ரூபாய் பெருசுன்னு சொன்னா அவர் ஒரு 10 ரூபாய் என் கையில கொடுப்பாரு, அதனால டெய்லி நான் 20 ரூபான்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 100 ரூபாய் தான் பெருசுன்னு தெரியுதா? என்ன பெருசுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதை வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா தந்திரமா சம்பாதிக்கிறது தான் காரியம். தந்திரமா எந்த விஷயத்தையும் யாரையும் ஏமாத்தாத தந்திரமா சில விஷயங்கள்ல நம்முடைய இன்னைக்கு பாருங்க, தந்திரமா எல்லா விஷயங்களும் செய்யறாங்க. ஆமா, பேசுறது தந்திரமா இருக்கு, நடக்கிறது தந்திரமா இருக்கு, கண் ஜாடை, அவருடைய அந்த ஆக்டிங், இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய இருக்கு. ஆகினால ஒரே எண்ணத்தோடு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஆமா, சிந்தித்து பேசுவதில் சிந்தித்து நடப்பையில சிந்தித்து நம்முடைய எல்லா காரியத்திலும் அந்த அந்த மெச்சூர்டு, அந்த ஆமா ஞான வளர்ச்சி நம்மளுக்குள்ள இருக்கும் போது எல்லாவற்றையும் ஆகினால்தான் ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனானால் என்னிடத்தில் வர கடவன் என்று சொல்லி யாக்கோப்பு 1:5 சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோப்பு 1 என்ன வசனம் அது? ஒருவன் ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனான ஆகினால்தான் நமக்கு ஞானம் இல்லாத நேரத்துல எல்லாம் ஏசப்பா கையில போயிடணும். அந்த விஷயத்துல ஞானத்தை கொடுத்துருவாரு. உலகத்துல ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அப்படித்தானே? அதனால நாம காலையில ஏசப்பா கிட்ட போயிடுவோம். நம்ம படிக்கிற இதுல ஞானத்தை கொடுத்துருவாரு, வேலையில ஞானத்தை கொடுப்பாரு, நம்ம செய்கிற காரியத்துல ஞானத்தை கொடுப்பாரு. ஞானத்தை கொடுக்கிற தெய்வம் யாரு? ஏசப்பா. ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேலைக்காய் நடு செலுத்துகிறோம். உலகத்துல ஏமாற்றுகிற ஜனங்கள் அநேக ஜனங்கள் உண்டப்பா. நாங்க கர்த்தாவே உம்முடைய ஞானத்தினாலே நாங்கள் தினந்தோறும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். நாங்க நடக்கையில, பேச்சில, சிந்தையில, செய்கிற எல்லா காரியத்திலும் அப்பா கர்த்தாவே நல்ல ஞானம் உள்ளவர்களா இருக்க எனக்கு உதவி செய்யும். கரத்துல தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். Praise the Lord.